ஹாய் குட் மார்னிங் ரெசிபி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சேலம் போகிற விலாக் தான். ஆனால் நாங்கள் வீடியோ எடுத்தது நம்ம பவானி பைபாஸ்லேருந்து சேலம் வரைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் உங்களோட எந்த சமையலுமே எதுவுமே நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறதில்ல. நான் இன்றைக்கி உங்களோட பேச தான் போகிறேன். என் மனசில் உள்ளதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் பவானி பைபாஸ் ஆறு பாருங்கள். தண்ணி ஓரளவுக்கு தான் இருக்குது பாருங்கள். தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி மழை வர மாதிரி ஒரு கிளைமேட்டு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இப்போ நம்ம சேலம் போயிட்டே இருக்கோம். என்னுடைய பேர் வசந்தின்னு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். என்னுடைய ஹஸ்பண்ட் பேர் ரவி. எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒன்று ஒரு பொண்ணு ஒன்று. 2 பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன அதாவது நானும் நிறைய என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன். எதுவுமே எனக்கு செட் ஆகலை. நான் ஆரம்பத்தில் எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருந்தேன். அதுவும் எனக்கு சரி வரல. அதுக்கப்புறம் பியூட்டி பார்லர் வச்சுருந்தேன். அதாவது வீட்டிலே வச்சு செஞ்சேன். அதுவும் எனக்கு அதிக வருமானத்தை தரல. அது பியூட்டி பார்லரில் வைக்கிறதுக்கு நிறைய அட்வான்ஸ்டு திங்ஸ்லாம் வேணும். அதெல்லாம் என்கிட்ட இல்லை, வாங்கக்கூடிய நிலைமையிலேயும் நான் இல்லை. அதனால் அது எனக்கு சக்ஸஸ் ஆகலை. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் ஏன் நம்ம எந்த ஒரு பைசாவும் இல்லாத நம்ம ஈஸியாக யூடியூப் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு கிடச்சிது. அதுலேயுமே பாருங்கள், ஏகப்பட்ட ரிஸ்க்கு தான். எதுவுமே எடுத்ததுமே நமக்கு இப்போ திராட்சை பழத்தை எப்படி நரி எட்டி எட்டி பார்க்குது, அந்த மாதிரி நமக்கு அதே மாதிரி தான் இந்த யூடியூப்பும் நமக்கு டக்குன்னு எந்த வருமானத்தையுமே தரப்போகிறதில்ல. நம்ம கஷ்டப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம். அது வீடியோ போடும்போது நமக்கு அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்காதனால நான் ரொம்ப இது பண்ணிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு சில சேனல்லாம் பாருங்கள், என்னென்னமோ சும்மா ஒரு கடைக்கு போகிறாங்க, ஒரு ஒரு தொழில் செய்ய போகிறாங்க, அது போட்டாவே வியூஸ் நிறையா வருது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோமே, நமக்கு ஏன் வியூஸ் வரல அப்படிங்கிற மாதிரி நானும் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஆனாலும் பெண்களாகி நாம் என்றைக்குமே சோர்ந்து போகவே கூடாது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுலையாவது நமக்கு வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக நமக்கு ஆண்டவன் ஒரு வழி காட்டுவாருங்கிற நம்பிக்கையோடு நாம் செயல்படுறோம். அந்த மாதிரியே நானும் ஏதோ பலனை எதிர்பார்க்காம இந்த யூடியூப்பில் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பெரிய சமையல்காரிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச சமையல் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது கூட தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சமையல் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச சமையலை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். நம்ம காலையிலேயே ஸ்கூல்லலாம் ஆஃபீஸ் அனுப்பிட்டு நம்ம வீட்டில் சும்மா தான் இருப்போம். அந்த மாதிரி டைமில் நாமளும் ஏதோ யூஸ்ஃபுல்லாக பண்ணி பார்க்கலாங்கிறனால தான் நான் இந்த யூடியூப்பை நான் செலக்ட் பண்ணேன். நானும் நிறைய துணியெல்லாம் கூட தைப்பேன், டெய்லரிங் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ முட்டி வலி பிரச்சனையினால் அதுவும் என்னால் செய்ய முடியல. இந்த யூடியூப் போடுறதுலையுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு 2-3 வீடியோ கண்டினியூஸாக போட்டால் அடுத்த வீடியோ போடுறதுக்குள்ளார உடம்பு சரியில்லாத போயிடுது. நிறைய பிரச்சனைகள். அப்புறம் அங்கே போயிடுறோம், இங்கே போயிடுறோம். இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு பிரச்சனைகளை நான் ஒவ்வொரு நாளும் சந்திச்சுட்டு தான் இருக்கிறேன். ஒன்று உடம்பு முடியாத போயிடும், இல்லை வீடியோ எடுக்க முடியாத போயிடும், எடுத்த வீடியோ அப்லோட் பண்ண முடியாத போகும். அப்போ நிறைய எடிட் பண்ணாத போயிட முடியும். எல்லாமே நாமளே பண்ணுறதுனால நமக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் பெண்களாகிய நாம் என்றைக்குமே சோர்ந்து போகவே கூடாது. நம்மளுடைய கையில் எப்படியுமே ஒரு வருமானம் இருக்கணுங்கிற ஒரு நினப்போடு நீங்கள் எல்லோரும் செயல்படுங்க. நம்ம ஒவ்வொரு காசுக்காகவும் ஒரு 10 ரூபா நமக்கு ஏதாவது ஒரு ஆசைப்பட்ட ஒரு கிளிப் வாங்கினா கூட நம்மளுடைய ஹஸ்பண்ட்டையோ மற்றவங்கள்ட்டையோ தான் நம்ம கேட்போம். அதை கூட எனக்கு போய் கேட்குறது ஒரு நாள் எனக்கு பிடிக்காது. வேறு வழி இல்லாமல் தான் நம்ம பெண்களாகி நம்ம வாழ்ந்துட்டுருக்குமே ஒழிய நமக்கு எப்பொழுதுமே நம்மளுடைய சொந்த காலில் நிற்கணுங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். எப்படியாவது இதில் சாதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, நமக்கு ஏதாவது ஒரு 5000 10,000 வருமானம் வந்தால் போதுங்கிறனால தான் நான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் முயற்சி எந்த விதத்துலையுமே கைவிடாதீங்க. ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி நீங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தில் முன்னேறி வாங்க. நமக்கு நமக்கு நாமே தான் துணை. நம்ம மற்றவங்களை யாரையுமே
துணைக்கு தேடக்கூடாது. நமக்கு என்ன வருமோ, நமக்கு என்ன தொழில் தெரியுமோ, நமக்கு எது ஈஸியாக செய்ய வருமோ அதை மட்டுமே நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம பலனை எதிர்பார்க்கக்கூடாது. டக்குன்னு நமக்கு ஒரு லக் இருந்து கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் அடையுமே ஒழிய அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதே ஸ்டேஜில் தான் நான் இருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சு செஞ்சிட்ருக்கிறேன். அது வரப்போ வரட்டும் அப்படிங்கிற ஒரு அதாவது சோர்ந்து போகாத ஒரு நம்பிக்கையோடு செஞ்சிட்ருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே சோர்வடையாமல் நமக்கு வருது வரலங்கிற பிரச்சனையை தாண்டி நமக்கு என்ன வருமோ அதை செஞ்சு நம்ம பார்த்துக்கிட்டு பலன் எதிர்பார்க்க செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஆண்டவன் நிச்சயம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்முடைய காலம் ஓடிட்டே இருக்குது. பாருங்கள், நம்ம வந்து இப்போ சேலம் போயிட்டுருக்கோம். பாருங்கள், 2 பக்கமும் வந்து பச்சை பசேல்னு இருக்குது. நம்ம சேலம் போகிறப்ப அந்த ரோடுகளில் ரொம்பவே சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கும். நல்ல சுத்தமான ஊர். அதேமாதிரி அழகான ஊர்களில் நம்மளுடைய சேலங்கிறது வந்து பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. மற்ற ஊர்களைப் போலவே இல்லாமல் நம்மளுடைய சேலம் வந்து ரொம்ப அழகாகவும் தூய்மையாகவும் இருக்கும். ரோடெல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா நீட்டாக இருக்கும். எந்த குப்பைகளும் இல்லாமல் நல்ல ஒரு தூய்மையான ஒரு நகரமும் நம்ம சேலம் இருக்கிறவங்கள நாம் ஒரு பெருமை கொள்ளலாம். அழகான நகரங்களில் சேலமும் ஒன்றுங்கிறதுல நாம் நிச்சயம் நம்ம காலரை தூக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். மற்ற இடத்துல விட இந்த மாதிரிலாம் இருக்காது. நான் ஒரு சில ஊர்களுக்கு போயிருக்கேன். அந்த ஒரு சில ஊர்களுமே அவ்வளோ தூய்மையாக இருக்காது, அழகாக இருக்காது. எல்லா பக்கமும் குப்பை, ஒரு தெருவுலாம் ஒரு நீட்டாக இருக்காது. மேடும் பள்ளம், அப்புறம் வந்து குப்பைகள் இருக்கும். ரோடு பக்கத்தில் புல் பூண்டு எல்லாம் அப்படியே வளர்ந்து அசிங்கமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாத நம்மளுடைய சேலம் வந்து போகக்கூடிய அந்த இடங்களும் சரி ரொம்பவே நீட்டாகவும் தூய்மையாகவும் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல நான் வந்து சொல்கிறேன் உங்கள்கிட்ட. எனக்கு அது ஒரு பெருமையான விஷயமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா அழகாக இருக்கும். இப்போ இந்த கிளைமேட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். கருகும்முன்னு ஆயிடுச்சு. மழை வர மாதிரி ஆயிடுச்சு. ரோடே தெரியல பாருங்கள். கண்ணுக்கு எட்டின வேறு அப்படி மேகம் மறைச்சிட்ருக்கு. செடி எதுவுமே அவ்வளோவா தெரியல. கிளியரன்ஸாகவே இல்லை பாருங்கள். நிறைய வண்டிகள் லைட்டு போட்டுட்டு தான் போகுது. அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து திடீர்னு வந்து ஒரு மேகமூட்டம் இதாக இருக்குது. இப்போ இந்த இடம் கொஞ்சம் தூரம் வந்த வாட்டி நல்லா அந்த மேகமூட்டம்லாம் போய் இந்த இடம் கொஞ்சம் கிளியரன்ஸாக இருக்குது பாருங்கள். டோல்கேட் வந்துட்டோம் நம்ம. டோல்கேட்டை தாண்டிட்டு நம்ம இப்போ மீண்டும் உங்களை நான் பேசிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர்களை சந்திச்சிருப்போம். நமக்கு வந்து பிடித்தவங்களாக இருப்பாங்க, பிடிக்காதவங்களாக இருப்பாங்க. நிறைய பேரை நம்ம சந்திச்சிருப்போம். அதில் நம்மளுடைய மைண்டில் நிற்கிறவங்க ஒரு சிலராக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு சிலர் இருப்பாங்க. அந்த மாதிரி என்னோட நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பம் என்னுடைய பொண்ணுக்கிட்ட தான் நான் ரொம்ப ஷேர் பண்ணிக்குவேன். அவள் வந்து நான் தப்பு செஞ்சாலும் என்னுடைய பொண்ணு தான் என்னை திருத்துவா. நான் ஏதாவது கோவப்பட்டாலும் அம்மா இப்படி கோவப்படக்கூடாது, நீங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். நாம் எல்லோருமே கோவப்படுறது சகஜம் தானே. அந்த மாதிரி இருந்தால் கூட என் பொண்ணு தான் என்னை கரெக்ட் பண்ணுவாள். நான் வந்து எது செஞ்சாலும் அவள் இந்த மாதிரி செய்யக்கூடாதும்மா, இந்த மாதிரி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிகிட்ருப்பா. எனக்கு ஃப்ரெண்டுன்னு பார்த்தா என்னுடைய பொண்ணு ஒன்று மட்டும்தான் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க. உங்களுக்கும் உங்களுடைய பொண்ணு வந்து ஃப்ரெண்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் வந்து இது டோல்கேட்டை தாண்டி போயிட்டு இருக்கோம். ரோடு பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. 2 பக்கமும் மரங்கள் அடர்ந்த பகுதியில் நாம் போயிட்டுருக்கோம். சேலத்தை நெருங்க மழை கொஞ்சம் பெய்கிற மாதிரி தெரியுது. எல்லா பக்கமும் கிளைமேட்டு வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. நாம் வந்து இன்றைக்கி கிறிஸ்மஸ் நாளில் தான் போகிறோம். நாளைக்கு கிறிஸ்மஸ்னால் இன்றைக்கி போகிறோம். அதனால் போகிற வழியில் நல்லா லைட்டெல்லாம் போட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நாம் இன்னும் சிட்டிக்குள்ளார போகலை, போகிற வழி மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆஃப் இயர்லி ஹாலிடேஸ் விட்டாச்சு. அதனால் நம்ம சேலத்தை போய் நோக்கி போயிட்டுருக்குறோம். இது பாருங்கள், 1008 லிங்கம் தான் இந்த கோயில். ரொம்ப ஃபேமஸான கோயில்.
சிவன் வந்து இந்த இடத்துல 1008 லிங்கமாக ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருப்பாங்க. இங்கே பார்க்கறதுக்கு நிறைய டூரிஸ்ட் பேர்லாம் வர்றாங்க. ரொம்ப அழகான ஒரு இடம், இயற்கை சூழல் நிறைந்த இடமா இருந்த இடம் இருக்குது. இது இப்போ வந்து விநாயகர் மிஷனை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் எந்த ஊர், உங்கள் ஊர் இந்த மாதிரி தூய்மையாக இருக்கா, அழகாக இருக்கதாங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு லாங் ட்ரைவ் தான் நம்ம போயிட்டுருக்கோம். எல்லாருக்குமே வந்து நம்ம எங்கேயாவது வெளியே அவுட்டோர் போகிறோன்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு வெளியே எங்கேயாவது போனால் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் காரில் போகும்போது ரொம்பவே மனசு இதமாக இருக்கும். இந்த இயற்கை சூழல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது யாருக்கு தான் பிடிக்காது. ரெண்டு பக்கம் தென்னை மரங்கள் நிறைய இருக்குது. ரோடெல்லாம் ரொம்பவே நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது. ஒவ்வொரு பெண்ணுமே வந்து தனக்கு ஏதாவது செஞ்சு தான் அடுத்தவங்கள்ட்ட போய் நிற்காம தானே சம்பாரித்து தானே தன்னுடைய காலில் நிற்கணும்னு ஒவ்வொரு பெண்ணுமே நினைப்பாங்க. அதே மாதிரி தான் நானும், எனக்கும் அந்த மாதிரி சில விருப்பங்கள்லாம் இருக்குது. நாம் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு 10 ரூபாய் நிற்கக்கூடாது. நம்ம கையில் காசு இருந்தால் தான் நாம் செலவு பண்ண முடியும். அதனால் நாம் ஏதோ ஒரு வருமானத்தை தேடிக்கணும். அந்த வருமானத்தை வந்து நம்ம கையில் காசு செலவு பண்ணாத அந்த வருமானம் வந்து நமக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி நினைக்கும்போது எனக்கு வந்து நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்க எனக்கு வந்து பாருங்கள், இந்த மயில் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வேனில் பாருங்கள், டெம்போ வேனில் பின்னாடி அழகாக மயில் இருக்குது. அந்த மாதிரி எல்லாருக்குமே நினைப்பீங்க. பாருங்கள், இப்போ இந்த கிறிஸ்மஸை முன்னிட்டு பாருங்கள், எல்லா கடைகள் எல்லாமே லைட்டு செட்டிங்கோடு ரொம்பவே அழகாக இருக்குது. சேலம் வந்துட்டோம். அஸ்தம்பட்டி பக்கமாக போயிட்டுருக்கோம். நியூ பஸ் ஸ்டாண்டு பக்கமாக அஸ்தம்பட்டி தாண்டிட்டோம் பாருங்கள். இந்த பக்கம் ரோட்டில் வந்துட்டுருக்கோம் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. கட்டடங்களாகட்டும், இல்லை மற்ற மரங்களாகட்டும், செடிகளாகட்டும் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. கிறிஸ்மஸ் முன்னிட்டு எல்லா லைட் செட்டிங்கோட ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. சேலம் மாநகரமே விழாக்கோலம் பூண்ட மாதிரி ரொம்ப அட்டகாசமாகவும் அழகாகவும் இருக்குது. ஒரு சின்ன கடையாக இருந்தால் கூட அது கூட லைட் செட்டிங் போட்டு ரொம்பவே அட்டகாசமாக வச்சுருக்காங்க. ஏன்னா நியூ இயரும் வரப்போகுது, அதனால தான். இந்த வீடியோ நான் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்தது. பாருங்கள், ஒரு கடை விடாமல் எல்லா கடையிலுமே இந்த மாதிரி லைட் செட்டிங் போட்டு ரொம்பவே அட்டகாசமாக வச்சுருக்காங்க. இது பாலத்துக்கு அடியில் நாம் போயிட்டுருக்கோம். 4 ரோட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்து குழந்தை இயேசுநாதருடைய சர்ச் இருக்குது. அது ரொம்பவே ஃபேமஸானது. இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து ரொம்பவே அட்டகாசமாகவும் அழகாகவும் இருக்கும். ரொம்ப லைட் செட்டிங் போட்டு ரொம்ப அட்டகாசமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். ரொம்பவே டிராஃபிக் அதிகமாக இருக்கும். நம்ம சிக்னலை தாண்டி மெதுவாக போயிட்டுருக்கோம். பாருங்கள், அங்கே ஒரு கடையில் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு மால், சின்ன மால். இதை தாண்டி நாம் போயிட்டுருக்கோம். பாருங்கள், இங்கே ஒரு பாப்பா பாருங்கள், ஒரு அழகாக வேஷம் போட்டுட்டு போகுது. இதுதான் நம்ம குழந்தை இயேசுநாதருடைய பேராலயம். பாருங்கள், பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப லைட் செட்டிங்கோடு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். இது உள்ளுக்குள்ளே இருக்குது சர்ச்சு. இது வெளியே காம்பவுண்டு கேட். இது உள்ளே போகணும். அதுதான் பாருங்கள், கூட்டம் ரொம்ப ஜேன்னு இருக்குது. ரொம்பவே டிராஃபிக்காக இருக்குது இந்த இடம். பாருங்கள், பயங்கர கூட்டமாக இருக்குது. பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருக்குது பாருங்கள் சர்ச்சு.
அதை தாண்டி நாம் போயிட்டுருக்கோம். கடைகள்லாம் நிறைய இருக்குது பாருங்கள், சுற்றிலும் பாருங்கள் எவ்வளோ கடைகள் இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு வேண்டியதெல்லாம் இங்கே வாங்கிக்கலாம். கூட்டம் நிறையா இருக்கனால டிராஃபிக் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம மெதுவாக போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் வந்து கடைகள் வேறு நிறையா இருக்குது. போத்தீஸ் இருக்குது, சுமங்கலி ஜுவல்ஸ் இருக்குது. இந்த பக்கம் நிறைய கடைகள் இருக்குது. இப்போ சிவா டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. அதனால் இந்த இடம் ஜிஆர்டி இருக்குது. அதனால் கூட்டம் அதிகமாக இருக்குது. டிராஃபிக்கும் அதிகமாக இருக்குது. நம்ம மெதுவாக தான் போக முடியுது. பாருங்க, இன்ச் பை இன்ச்சாக நகருது. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இது தாண்டினா தான் நம்ம ஸ்பீடாக போக முடியும். எல்லா கடைகளுமே வண்ண வண்ண தோரணங்களோட பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்குது. நம்ம கண்ணுக்கு இதமாகவும் இருக்குது, மனதுக்கு தெம்பாகவும் இருக்குது. கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இங்கே கடைகள்லாம் நல்லா அழகாக வண்ண விளக்குகளோடு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், சென்னை சில்க்ஸ் இந்த பக்கம் இருக்குது. நிறைய கடைகளில் வந்து ஸ்டார் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு பேலஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எஜிப்சன் போட்டிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இது பிரம்மாண்டமாக இருக்குது. இதுக்கு வந்து இது எதில் செஞ்சுருப்பாங்கன்னு தெரியல. அட்டை வச்சு ஏதாவது டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எஜிப்சன் போட்டிருப்பாங்க போல். ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த விழாக்கு வந்து உங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து இதை வேடிக்கை பார்த்துட்டே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, மனதுக்கு இதமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.